ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓவரால் இந்த மந்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கோன்னு பார்க்க போகிறோம். எங்கெங்கே எடுத்து எங்கெங்கே க்ளோஸ் பண்ணுங்கிறதும் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிட்டேன் எந்த டேட்டில் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. ஸோ அது உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 30K தான். 30Kக்கு மேலே வந்து நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. மேபி 32Kவாக இருந்திருக்கலாம், அந்த ரேஞ்சுக்கிட்ட தான். ஃபஸ்ட்டு நான் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அட்டுல் வந்து 7976 இங்கே தான் வாங்கின ப்ரைஸ். நம்ம இங்கே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு 8077 இங்கே விற்றேன். இதில் வந்து அரௌண்ட் நமக்கு 405 rupees வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பந்தன் பேங்க் எடுத்தோம். பந்தன் பேங்க் எடுக்கும்போது இந்த டேட்டில் எடுத்திருந்தேன். 206 என்ட்ரி எடுத்திருந்தேன். 211 வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் வந்து 704 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா GRSL, ஸோ கார்டன் ரீச் ஷிப்யார்டு அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் எடுத்திருந்தேன். இது 1786 என்ட்ரி எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு 1835 வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் பண்ண ப்ராஃபிட் 847. நெக்ஸ்ட்டு நான் பண்ண ஸ்டாக் வந்து ஹவல்ஸ் வந்து 1967 கிட்ட நான் வாங்கியிருந்தேன். வித்த ப்ரைஸ் வந்து 2013 கிட்ட விற்றுருந்தேன். ஸோ ஓவராலாக இதில் நான் பண்ண ப்ராஃபிட் 689 பண்ணியிருந்தேன். ஹிந்துஸ்தான் சிங்க் என்ன பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் சொல்கிறேன். 498 கிட்ட வாங்கியிருந்தேன். 504 வந்து நான் கொடுத்துட்டேன். அரௌண்ட் வந்து 359 rupees வந்து நான் ப்ராஃபிட் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு இந்தியன் மார்ட் பை பண்ணியிருந்தேன். அது பை பண்ணும்போது ப்ரைஸ் 2984 பை பண்ணியிருந்தேன். 3078 வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நான் மேட் பண்ண ப்ராஃபிட் 941. நெக்ஸ்ட்டு நெஸ்லே இந்தியா பண்ணியிருந்தேன். நெஸ்லே இந்தியாவில் வந்து நான் 2551 வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். எக்ஸிட் ஆனது 2654. நான் இதில் அரௌண்ட் மேக் பண்ண ப்ராஃபிட் வந்து 1130 பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சைமன் பண்ணியிருந்தேன். சைமனில் வந்து நான் என்ட்ரி ப்ரைஸ் 7031 என்ட்ரி, எக்ஸிட் வந்து 7263. அரௌண்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணுறது 927 கிட்ட ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து யூபிஎல் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யூபிஎல் வந்து 600 வந்து நான் 603 கிட்ட வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அரௌண்ட் சொல்லணும்னா. ஸோ அங்கே எடுத்துகிட்டு 612 கிட்ட நான் வந்து கொடுத்துட்டேன். அரௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 604 கிட்ட நான் ப்ராஃபிட் பார்த்தேன் யூபிஎல்ல. ஸோ ஓவராலாக எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நான் ஓவராலாக பார்த்தது 6404 rupees. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2. நான் எஸ்டர்டேவே வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு என்டிபிசி அண்ட் சேல் வந்து மண்டே தான் க்ளோசிங், ப்ளஸ் வந்து மந்தோட எண்ட் வந்து இப்போ தான் நமக்கு முடியுது. ஸோ அதனால் இந்த வீடியோ சேர்த்து போட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம என்டிபிசி வந்து புக் பண்ணோம். என்டிபிசி வந்து 429 நான் வாங்கியிருந்தேன். 444 கொடுத்துருந்தேன். அரௌண்ட் எனக்கு 1050 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு என்டிபிசியில். ப்ளஸ் வந்து சேல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வாங்கின ப்ரைஸ் 134. அதுக்கப்புறம் நான் செல் பண்ண ப்ரைஸ் 141.55. ஸோ இதில் எனக்கு ப்ரைஸ் வந்து அரௌண்ட் நான் மேட் பண்ணது பார்த்திங்கன்னா 1676 வரும். பட் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன் 1600. ஸோ இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணி பார்த்தேன்னா அரௌண்டு வந்து எனக்கு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 9054. அரௌண்டு வந்து என்னோடய 2 lakhs தான் நான் யூஸ் பண்ண மார்ஜின். 2 lakhsக்கு வந்து 10,000 ஈக்விட்டியில் வந்து நான் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து நிறையா பேட்டா இந்தியா இருக்குது, இன்னும் புக் பண்ணாமல். டாட்டா மோட்டர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 2 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. பட் வந்து இந்த மந்தோட எண்டில் நான் பண்ணது இந்த ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் மந்த் சீரீஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஒரு ரீட்டெயில் ட்ரேடரில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு அதை ஈக்விட்டியில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வீடியோ தான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.